ஆவின் நிலையங்களுக்கு இன்று முதல் பால் விநியோகம் நிறுத்தம். தனியார் பால் நிறுவனங்களுக்கு இணையாக கொள்முதல் விலையை உயர்த்த பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தல். சென்னையில் ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு, மக்கள் கடும் அவதி. ஒன்றிய அமைச்சர்கள் பங்களா பழுது பார்க்க ஒரு ஆண்டில் மட்டும் 92 கோடியே 35 லட்சம் செலவு. ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தகவல். டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. 1777 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பொது இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தல். வறட்சி நிதி தர பணம் இல்லை, எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி தர மட்டும் நிதி இருக்கிறதா? தாவேக்காவின் 100 நாள் ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டது விவசாயிகள் தான் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமது மேஜையில் 3 கோப்புகள் இருப்பதாக கூறிய முதல்வர் விஜய், ஒரு வாரத்திற்குள் வெளியிடாவிட்டால் அவர் சொன்னது உண்மை அல்ல என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேட்டி. தாவேக எம்எல்ஏக்களுக்கு சட்டமும் தெரியவில்லை, மரபும் தெரியவில்லை என கண்டனம். மீண்டும் போராட்டத்தை தொடங்க கரப்பான்பூச்சி கட்சி திட்டம். ஒன்றிய பாஜக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவில் சர்க்கரை விலை மேலும் உயர்வு. 1 கிலோ 72 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடியில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வெடிக்கச் செய்து வீடியோ எடுத்த விவகாரம். ரவுடிகள் 3 கைது. ஓடும் ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் டியூப் வெடித்ததில் பெண் உயிரிழந்த பரிதாபம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிர்ச்சி சம்பவம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா அழைப்பிதழில் எழுத்துப்பிழைகள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சை. தமிழ்நாட்டில் 4208 நீர்நிலைகள் முற்றிலும் வறண்டன. குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிப்பு. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கும். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உறுதி. குஜராத்தில் 7000 லிட்டர் கலப்பட பால் பறிமுதல். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் கலந்து விற்கப்பட்டதால் நடவடிக்கை. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாவேக அரசு தரப்போவது தங்க மோதிரமா, தங்க முலாம் பூசப்பட்ட மோதிரமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் முத்தரசன் கேள்வி. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம். காவல்துறையினருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளுவில் முடிந்ததால் பரபரப்பு. ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற பாய்மர படகு போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு. கரூர் காவல் நிலையத்திற்குள் ரீல்ஸ் எடுத்த தாவேகவினர். ஆளும் கட்சியினரின் அராஜகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆபரேஷன் சிந்தூரில் தகர்க்கப்பட்ட ஜெய்ஸ்-இ-முகமது தலைமையகம் சீரமைப்பு.
தீவிரவாத அமைப்புக்கு பாகிஸ்தான் அரசு நிதி உதவி வழங்கியதாக தகவல். போரை முடிவுக்கு கொண்டுவர தடைப்பட்டு நிற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடிப்பதே நல்ல வழி. ஈரான் அதிபர் பெஷேஷ்கியான் கருத்து. கனமழை காரணமாக கினியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் பலி. உயிருடன் மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரம். ஐரோப்பிய லீமென்ஸ் ரேஸில் விபத்துக்குள்ளான நடிகர் அஜித்தின் கார். காயமின்றி காரில் இருந்து வெளியேறிய அஜித். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டி. ஆட்டம் சமனில் முடிந்ததால் தொடரில் இருந்து வெளியேறியது இந்திய அணி.